வாழ்க்கை ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கலாம். நம்ம எல்லாருமே பெயினை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அது ஃபிசிக்கல் பெயின், ஒரு மென்டல் எமோஷனல் பெயினாக கூட இருக்கலாம். ஒருவேளை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரையாவது நம்ம இழந்திருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்ச விஷயத்த நம்மளால பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை தனிமைப்படுத்தலாம், பயமுறுத்தலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இப்படி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லையும் தான் நம்மளோட ட்ரூ பவர், அதாவது நம்மளோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பெயின்னு சொல்றது எப்பவுமே ஒரு எண்டிங் பாயிண்டா இருக்காது, பதிலா அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ஒரு அத்லட்டா வேணா இருக்கட்டும், அவங்க எக்கச்சக்கமான வழிகளை அனுபவிச்சவங்களாவும் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் அனுபவிச்சவங்களாவும் தான் இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க. அவங்களே புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட பெயினை அவங்க மோட்டிவேஷனா மாத்துவாங்க, டிட்டர்மினேஷனா மாத்துவாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னி நமக்கு ஞாபகப்படுத்துறது ஒரே ஒரு விஷயம்தான், டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது நம்மளோட ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான். எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாகம் தான் அது. ஆனால் அதையும் தாண்டி உங்களை நீங்களே புஷ் பண்ணும்போது தான் நீங்கள் வளருவீங்க. சில நேரங்களில் நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், இல்லைனா உங்கள் மேலேயே உங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட் இருக்கலாம். இப்படி இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் தோற்று போன மாதிரி உங்களுக்கு தோணும். இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு சந்தேகம் வரும். இது எல்லாத்துக்கும் மேலே இதை நம்ம குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் முன்னாடி போக முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களோட சொந்த கதையை நீங்க மாத்தி எழுத போறீங்கன்னு அர்த்தம். நான் தோக்க தயாராகவே இல்லைன்னு இந்த உலகத்துக்கிட்ட நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். இமேஜின், நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட இதே வாழ்க்கையை நீங்க திரும்ப நினைச்சு பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு புரிய வரும், நம்ம அனுபவிச்ச வலியும் கஷ்டங்களும் எதுவுமே நம்மளை பிரேக் பண்ணல, இது எல்லாமே நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆக்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களோட ஒவ்வொரு கண்ணீரும், நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களும் நீங்க முன்னோக்கி போறதுக்கான ஒரு படிக்கட்டா மட்டும்தான் மாறி இருக்கும். நீங்க ஒரு சர்வைவர் மட்டும் இல்ல, யூ ஆர் அ வாரியர். நீங்க ஒரு போராளி. உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தோட தழும்பெல்லாம் உங்க வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமா மாத்துறீங்க. நீங்க அனுபவிக்கிற பெயின் எல்லாம் பெர்மனண்டே கிடையாது. அதெல்லாம் உங்க கதையில ஒரு டெம்பரவரியான சாப்டர் மட்டும்தான். ஆனா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்ங்கிறது உங்க வாழ்க்கை முழுக்க உங்க கூட இருக்கும். With every fall, you rise again, becoming more resilient, more empowered. ஒரு விஷயத்த மறக்காதீங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இதை நீங்க ஒரே ஆள் தான் பண்ணணும்னு கிடையாது. ஹெல்ப் கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, இல்லைன்னா உங்க மென்டார் கிட்ட. நீங்க உங்களோட ஸ்ட்ரகிளை பத்தி அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்களோட உண்மையான வர்த்தை பத்தி உங்ககிட்ட சொல்லுவாங்க. கம்யூனிட்டி இஸ் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ். ஒரு டீப்பான பிரீத் எடுங்க, தன்னம்பிக்கையை உள்ளெழுங்க, சந்தேகத்தை வெளியே விடுங்க. பெயின் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை காரணமா வச்சு அதை குவிட் பண்ணாம பதிலா அதை ஃபியூயலா மாத்துங்க. முன்னாடி எடுத்து வைக்கிற உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்க வாழ்க்கையை செதுக்கிறதுக்காகத்தான். ரைட் டவுன் யுவர் கோல்ஸ், விஷுவலைஸ் யுவர் சக்சஸ் அண்ட் ரிமைண்ட் யுவர் செல்ஃப் டெய்லி ஆஃப் யுவர் பொட்டன்ஷியல். உங்களால முடியும். லெட்ஸ் ரைஸ் டுகெதர் அண்ட் லெட்ஸ் கீப் மூவிங் ஃபார்வர்ட். உங்களை நம்புங்க. The future is bright and it's waiting for you.